கெதி வருமா ஆமண்டாட்டிக்கு இந்த கெதி வருமா மேரே போணும் அந்த பெண்ணின் ஆவேச பேச்சும் ஒப்பாரி புலம்பலும் ஒட்டுமொத்த ஊரையுமே அந்த வீட்டின் முன்பு கட்டி இழுத்து வந்தது. சம்பவம் நடந்த இடம் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அடுத்துள்ள பக்கிரிமானியம் கிராமம். அன்று இரவு நடந்த 2 குடும்ப சண்டையில் ஒரு பெண்ணின் உயிர் அநியாயமாக பறிக்கப்பட்டிருக்கிறது. அவன் தான் எங்க அண்ணன் பொண்டாட்டியா நெஞ்சில படுக்க வச்சு நெஞ்சில ஏறி குதிச்சதே அவன் தான் சார். கட்ட கையாலே அடிச்சு அவனை கொன்னதே அவன் தான் சார். இப்படி ஒரு கொடூரமாக ஒரு பெண்ணை கொல்லும் அளவிற்கு அங்கு என்ன நடந்திருக்கும்? இருதரப்பினருக்கும் என்ன முன்விரோதம் இருந்திருக்கும் என்ற கேள்விகளுக்கு விடை காண செய்தியாளர் கார்த்திக்கை களத்தில் இறக்கியது நம் குற்ற சரித்திரம் நிகழ்ச்சி குழு. கொல்லப்பட்டவர் கோமதி பக்கிரிமானியம் கிராமத்தை சேர்ந்தவர். 45 வயதான இவருக்கு ஜெயக்குமார் என்ற கணவனும் 2 மகன்களும் உள்ளனர். கணவன் மனைவி இருவரும் விவசாய வேலை செய்து வந்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று வாக்குப்பதிவு என்பதால் தண்டக்காரன் குப்பம் கிராமத்தில் உள்ள பள்ளிக்கு ஜெயக்குமாரும் அவரது தம்பி ஜெயசங்கரும் குடும்பத்துடன் வாக்களிக்க சென்றிருக்கிறார். ஜெயசங்கரின் மனைவி சங்கீதா ராமாபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். அவருடைய மகளுக்கு இந்த வருடம் தான் புதிதாக வாக்குரிமை வந்திருக்கிறது. அனைவரும் வாக்களிக்க சென்றபோது அங்கு நடந்த ஒரு கலவரத்தில்தான் கோமதி பரிதாபமாக கொல்லப்பட்டிருக்கிறார். பக்கிரிமானியம் கிராமத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் மட்டும் ஊர்கோவிலுக்கு சொந்தமான நடைபாதையை தங்கள் பெயரில் பட்டா போட்டுக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கோவில் திருவிழா வரவு செலவு கணக்கு வழக்கு விவரங்கள் காரணமாகவும் அந்த குடும்பத்தினருக்கும் ஊர்க்காரர்களுக்கும் இடையே சில மாதங்களாகவே பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது. இதனால் அந்த குடும்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கும் சங்கீதாவும் ஊர் பொதுமக்கள் சிலரும் சிதம்பரம் உதவி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கிறார்கள். இது எதிர்த்தரப்பினருக்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது. இதனால் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மேல் அந்த குடும்பத்தினர் பழிவாங்கும் எண்ணத்திலேயே சுற்றிக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. சம்பவத்தன்று சங்கீதாவின் மகள் புதிதாக வாக்குப்பதிவு செய்ய வந்ததை காரணம் காட்டி அவர்களிடம் கள்ள ஓட்டு போட வந்தாயா என ஒரண்டை இழுத்திருக்கிறது எதிர்த்தரப்பு. இதனால் கோபமடைந்த சங்கீதாவின் குடும்பத்தினர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 2 குடும்பத்தினருக்கும் இடையேயான வாக்குவாதம் முற்றி கைகலப்பு வரை சென்றிருக்கிறது. சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் அவர்களை விலக்கிவிட்டிருக்கிறார்கள். அப்போதைக்கு அமைதியான அந்த கும்பல் அன்று இரவே போதையில் வந்து ரோட்டில் நின்று கொண்டிருந்த ஜெயக்குமார் மகன்கள் இருவரையும் தாக்க ஆரம்பித்திருக்கிறது. மகன்கள் தாக்கப்படுவதை பார்த்த தாய் கோமதி அதை தடுக்க சென்றபோது அவரை கீழே தள்ளிவிட்டு சரமரியாக மிதித்ததில் கோமதி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் எதிர்த்தரப்பினர் அழைத்து விசாரணை செய்து வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மையும் தெரியவரும்.